தீராத வினைகள் அனைத்தையுமே தீர்த்து வேலோடு காட்சி தரக்கூடிய திண்டல் வேலாயுத சுவாமி கோவிலுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கறத பார்த்துடலாமா? ஈரோடுல இருந்து பெருந்துறை போகக்கூடிய வழியில சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் திண்டல் மலையானது அமைந்திருக்கு. அருணகிரிநாதரால பாடல் பெற்ற 178 தலங்கள்ல திண்டல்மலை வேலாயுத சுவாமி கோவிலும் ஒன்று. இங்கு காட்சி தரக்கூடிய முருகப்பெருமான குழந்தை வேலாயுத சுவாமியாவும் குமார வேலாயுத சுவாமி அப்படிங்கிற பெயர்களாலையும் அழைக்கிறாங்க. திண்டல் மலையினுடைய முக்கியமான சிறப்பம்சமே இங்கு அமைந்திருக்கக்கூடிய இடும்பனார் தான். ஒரு தடவை நாட்டுல பஞ்சம் ஏற்பட்ட பொழுது அனைவருமே ஒன்று கூடி இடும்பக்குமரனை வழிபாடு செய்ததன் மூலியமா மழை பெய்ததால இங்க வேண்டுதல்கள் அனைத்தையுமே வைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல இடும்பனை வழிபாடு செய்து அதுக்கப்புறமா முருகப்பெருமானுடைய அருளை பெறுவது அப்படிங்கிறது நடைமுறையில இருக்கு. கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவிலுடைய கருவறை வடமேற்கு பகுதி மலைச்சரிவில் சற்று தாழ்வான பகுதியில் தன்னாசி குகை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. இங்க சமய பெரியோர்களான சன்னியாசிகள் வாழ்ந்த சிறப்பும் இந்த கோவிலுக்கு இருக்கு. இந்த குகையில கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு மட்டும்தான் பூஜைகள் நடைபெறும். வேண்டியதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை முருகனுடைய பாதத்துல வைத்து வணங்கினாலே போதும். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.